ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கான பேட்டர்ன் ட்ராக்கிங்கில் நம்ம குரூப் 1 மெயின்ஸில் தமிழ் சொசைட்டிங்கிற சப்ஜெக்டில் வந்து ட்ராமாங்கிற டாப்பிக்கோட பேட்டர்ன் ட்ராக்கிங் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி படிக்கலாம் அப்படின்னும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மீடியம் லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் பேஸ்ட் ஆன் வந்து இப்போ வந்து கரண்ட்டில் ஏதாவது ட்ராமா ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது வந்ததுன்னா ஏற்றபடி வந்து கொஷின்ஸ் வந்து இந்த டாப்பிக்கில் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து இதில் வந்து புக்கில் இருக்கக்கூடிய ட்ராமா ரிலேட்டட் கண்டென்ட் படித்தாலே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா 2001 2024 வரைக்கும் பார்த்தோம்னா டோட்டலாகவே இப்போ வரைக்கும் வந்து 5 கொஷின்ஸ் வந்திருக்கு. அதுவும் 2024 ஒரு கொஷின் வந்து வந்திருக்கு. இதில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணதில் பேட்டர்னை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எல்லாமே ட்ரெடிஷ்னலாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக் கொஷின், அதாவது ட்ரெடிஷ்னல்னால் ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கூத்து நூல்கள் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா தெருக்கூத்து, துணங்கை கூத்து, அதுக்கப்புறம் குறவை கூத்து, இந்த மாதிரி வந்து கூத்து ரிலேட்டட் ஸ்டாட்டிக் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 2024 தான் வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி அதோட பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் சேஞ்சஸ் வந்து என்ன நடந்திருக்கு ட்ராமானால் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து அனலிட்டிக்கலாக போயிருக்காங்க. பட் இதுக்குமே வந்து எல்லாத்துக்குமே கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அதை நம்ம கரெக்டாக வந்து நல்லா வந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம அதையே படித்தோம்னாலே இந்த பர்டிகுலர் டாப்பிக்கு போதுமானது. ஸோ இதுக்கு எப்படி படிக்கலாங்கிறது பார்க்கலாம். ட்ராமாங்கிற டாபிக் வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து கல்ச்சர் புக்கில் வந்து எவல்யூஷன், அதாவது சங்கம் டைம்லேருந்து இப்போ ப்ரெசண்ட் வரைக்கும் வந்து எப்படி வந்து ட்ராமா இவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி ஒரு லெசன் ஃபுல்லாகவே இருக்குது. அதை படிச்சிங்கனாலே இந்த கொஷின் அனலிட்டிக்கல் கொஷினு கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். மற்றது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது கூத்து நூல்கள், அதுக்கப்புறம் தெருக்கூத்து, குறவை கூத்து, துணங்கை கூத்தை பற்றிலாம் கூத்துலேயே வந்து டிஃப்ரெண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபோக் ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ கூத்து ரிலேட்டட் எந்த கண்டென்ட் இருந்தாலுமே அதை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 10 மார்க் லெவலுக்காவது வந்து பார்த்து வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து என்னென்னா அதிகமாக நீங்கள் வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. தமிழ் புக்லலாம் வந்து பார்த்தோம்னா லெசன்ஸ், கூத்து ரிலேட்டட் லெசன்ஸ் இருக்குது. அப்புறம் நம்மளோட கல்ச்சர் புக்லேயுமே இருக்குது. அதை படித்தாலே வந்து இதுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால் ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் கல்ச்சர் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக 10 மார்க் ஆர் 15 மார்க் வர அளவுக்கு கரெக்டாக நல்லா படிச்சிங்கனாலே இந்த கண்டென்ட் வந்து கவர் ஆயிரும். சிம்பிளாக ஒரே லெசன் தான் இருக்குது, அதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. அப்புறம் தமிழ் புக்கில் அங்கங்கே கொஞ்சம் இந்த ட்ராமா ரிலேட்டட் கண்டென்ட் வரும், அதை மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானது. இதுவுமே வந்து இந்த தமிழ் புக்கிலலாம் வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பவே வந்து அது கவர் ஆயிரும். அதனால் வந்து ஈஸியாக இந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த டாபிக் வைஸ் பிஒய்க்யூ பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம சேனலில் பயோ லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.